ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயு ஆரி ஒர்க். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸோட வீடியோ, அதோட மேக்கிங் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். நான் வந்து நெக் லைனில் ஒரு 3 லைன் சரி போட்டுட்டு ஒரு சக்கரியை ஸ்டிச் பண்ணுறேன். கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன். சக்கரி பக்கத்தில் ஒரு சம்கி, ஒரு கர்தானா, ஒரு பீட்ஸு, இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபிட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்காதவங்க ஒரு தடவை வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை பாருங்கள். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு அதோட சக்கரியோட திரும்ப வந்து அதையே நம்ம லூப்பில் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அந்த லைன் ஃபுல்லாக வந்து இந்த டிசைனை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கர்தானால லீஃப் வந்து இந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் இடத்துல போட்டிருக்கேன், போடாத இடத்துல எப்படி போட்டிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ கர்தானாவை வந்து 3 ஃபில் பண்ண போகிறோம். இந்த சம்கி வச்சுருக்கோம்ல, அதுக்கு இடையில இருக்க கேப்பில் ஒரு 3 லைன்ஸ் 3 கர்தானாவாக ஒரு 3 வச்சு அதை வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரோம். ஸோ இதையே தான் லெஃப்ட் சைடும் பண்ணுறேன், ரைட் சைடும் பண்ணுறேன். இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் செப்ரேட்டடாக இருக்கனால நீங்கள் கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஒரு ஒர்க்குமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐ நோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வேறு பீட்ஸு வேறு ஒர்க்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு ஒர்க்கோட ஃபினிஷிங்கையும் முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஒர்க்கோட சாரீ லுக் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். சாரீ வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர். ஸோ நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இதில் வந்து போட போகிறேன். ஸோ நான் சில்க் த்ரெட் வந்து அந்த சாரீ கலர்லையே எடுத்து அதை வந்து ஒரு 4 லைன்ஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஊசியோட அந்த கார்னர் அந்த கேப் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும். ஊசி சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ ஒவ்வொரு நாட்லையுமே நான் வந்து ஒரு சம்கியை கீழே வச்சு அது மேலே தான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஸோ அதுக்காக தான் சம்கி எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி போடணுன்னு தெரியாதுன்னா நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு ஒரு டுட்டோரியல் வீடியோ போடுறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஒரு 3 நாட் வந்து அந்த த்ரெட்டை லாங்காக விட்டு அதோட எண்டில் நாட் பண்ணுறேன். அந்த கேப் எங்கேலாம் இருக்குதோ அந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறேன். இப்போது ப்ளவுஸோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி இது எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். எண்ட் லுக் வந்து இதுதான். பார்க்க ரொம்ப அழகாக ஒரு ஃபினிஷ்டு லுக் இருக்குது. இப்போது நம்ம சென்டரில் வந்து ஒரு சக்கரி வச்சுருக்கோம்ல, அதோட மிடில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். இந்த ஜுவல்லரி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் 100 கவுண்ட் 200 கவுண்ட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டோனை தான் வந்து இதில் வந்து சென்டரில் வந்து ஃபிட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.